ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37வது. பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நீதி கேடு செய்கிறவர்கள் மேல் போராமை கொள்ளாதே. கர்த்தரை நம்பி நன்மை செய்கிற தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்திவன் மேல் தீவனைகளை செய்கிறவன் மேல் மனுஷன் மேல் எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாட்கள் வருகிறது என்று காண்கிறான். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுக்குள் இருதயத்துக்குள் உருகி போகும், அவர்கள் வில்லு முறியும். துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களோ கர்த்தர் தாங்குகிறார். ஆபத்து அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்களாக. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழிமேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனாலும் நீதியின் கைவிடுவதில்லை. அவன் சந்ததி அப்பத்திற்காக இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். துன்மார்க்கன் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசைவதில்லை. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவன் ஆக்கினைக்கு உள்ளே தீர்ப்பதும் இல்லை. கொடிய பலவானை ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலையில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தளர்ந்தவனாயிருந்தான். நீ உத்தமனை நோக்கி செம்மையானதை பார்த்து, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவர் அவருக்கு அடைக்கலம். கர்த்தர் அவருக்கு உதவி செய்து அவர்களை அவரை நம்பியிருக்கிறபடியால் அவரை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது இதில் 2 விஷயத்தை விட்டு குறித்திருக்கிறது.
சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இந்த வசனத்தை படிக்கும்போது தியானித்தீர்களா? 2 பேரை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, நீதிமான்களும். சரி, அதாவது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். முதல் டாப்பிங்கே தான். அதாவது துன்மார்க்கர் எப்படி போகிறார்கள் என்பதை கொஞ்சம் லேசா பார்ப்போம். அதாவது கொடிய பலவானாய் ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலையில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தளர்ந்தவனாய் இருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவனை காணப்படவில்லை என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நம் வாழ்க்கையிலே இதே போல இருக்க வேண்டுமா? இல்லை என்றால் கர்த்தருக்கேற்ற வழியில் நடக்க வேண்டுமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான்கள் கர்த்தரை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நம்ம வழியில் என்னத்தை தான் போராட்டம் வந்தாலும் நம்ம நீதிமானாக மாற வேண்டும். இல்லை என்றால் இந்த மரம் இருக்கல, தளர்த்தவனாய் அவன் இல்லாமல் போகிறான். அதாவது துன்மார்க்கன் எவ்வளவுதான் செழிப்பாக இருந்தாலும் அவன் ஒரு நாள் தளர்ந்து போகிறான், அவன் காணாமல் போகிறான். நம்மளும் துன்மார்க்கர் வழியிலே இருந்தால் நம்ம அந்த வழியை மாற்றுவோம். அதாவது கர்த்தர் ஒருவருக்கு ஒரு வாழ்வை கொடுப்பார், ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். அந்த வாய்ப்பை கொடுத்தவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான். யார் என்று தெரியுமா? துன்மார்க்கனாய் வாழ்ந்து பாவங்கள்டேந்து அதிகமாய் வட்டியை வாங்கி கொண்டு சேர்த்து கொண்டிருந்தான், தன்னுடைய பணத்தை சேர்த்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் வாரார் என்று அறிந்தபோது அவன் இருதயத்துக்குள்ளே அவரை காண வேண்டும் என்று அவர் ஆவலாக இருந்தபோது கட்டையாக இருந்ததுனால அவனை காணப்படவில்லை. உடனே ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டான். துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கன். ஆனால் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டதினால் கர்த்தர் எப்படி பார்த்தாரு தெரியுமா? கீழே பார்க்கல. சகைவே வாணி என்று கீழே பார்க்கல. அவன் என்னன்னா, அவனுக்கு பிரயாசத்தை கண்டு கர்த்தர் அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வா என்று சொன்னார். கர்த்தர் அதுதானே, சகைவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னா, நீ ஆபிரகாமின் மகனாய் இருக்கிறாய் என்று சொன்னார். அதாவது துன்மார்க்கன் வழியில எப்படி நடந்தாலும் சரிதான், ஆனா அவனுக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதே போல கர்த்தர் என்ன போட்டிருக்காருன்னா, அவன் விழுந்து தள்ளுண்டு போவதில்லை. அதாவது நீதிமான் தள்ளுண்டு போவதில்லை, அவன் தனக்கேற்ற அனைத்தையும் தாங்குகிறான். அப்படி போட்டிருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நீதிமானை குறித்து, துன்மார்க்கன் அந்த இதை டாப்பிங் விட்டுருவோம். நீதிமானை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார், கர்த்தர் தமக்கு கையில் அவனை தாங்குகிறார். பாருங்க, கர்த்தர் தமது கையில் அவரை தாங்குகிறார். அதான் நீதிமானை. அதாவது என்னத்தை தான் அக்கினியில் இருந்தாலும் சரிதான், அவன் அக்கினிக்குள் தீர்ப்பதும் இல்லை, குற்றங்கள் அவன் மேல் சுமராது. ஒரு நீதிமான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தா கர்த்தர் அவர் தாங்குகிறார், அவரை ஏந்துகிறார். அவனை ஒரு துன்மார்க்கனுடைய வழியிலிருந்து அவன் யாரு குற்றம் சொல்வதற்கும் அவர் விடவில்லை, அவர் தப்பி வைக்கிறார். அப்படி சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் நான் கற்றுக்கொண்டதை ஒரு சிறிய ஒரு கதையாக நான் சொல்லுகிறேன். அதாவது நான் பெரிய படிப்பாளியே கிடையாது. நான் மிக குறுகிய படிப்பை படித்தவன், அதுவும் வேற தேசத்தில், வேற நாட்டில், அது வேற நாடில் ஒரு வேற மாநிலத்தில் படித்தவன். அப்படி படித்த இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கதை அதாவது ஒருவன் கல்யாண வீட்டுக்கு போறான், நைட்டு போறான். அவன் ஆகாரத்தை சாப்பிடுகிறான், அங்கே வச்ச ஆகாரத்தை சாப்பிடுகிறான். வெளியே சொல்றான், என்ன சொல்றான்? ஏய், பாயசம் நல்லா இருந்து, இறைச்சி நல்லா இருந்து, அந்த பருப்பு செம்ம டாப்பு, அப்படி சொல்றான். அப்படிதானே? அப்ப என்னது, இந்த வயிற்றுக்கேற்ற ஆகாரத்தை அவன் சாப்பிட்டுக்கிட்டு என்ன சொல்றான்? எப்பா சூப்பரா இருந்து அப்படின்னு சொல்றான். ஆனா அது அந்த 12 மணிக்கு கிளம்பி போகும்போது என்ன இப்படிதான் வைக்கணும்,
அது எவ்வளோதான் டேஸ்டாக இருந்தாலும் சொன்னாலும் காலையில் அது போகும்போது ஐயா இப்படி தானே இருக்குது. இதுதான் வாழ்க்கை. அதே இது தேவத்தில் இருக்கிற ஒரு மன்னா. மன்னா என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆகாரம். ஆனால் வேதத்தை மன்னா என்று சொல்லுகிறார்கள். இருதயத்துக்கேற்ற மன்னா. அதாவது இந்த வேதத்தை படிக்கும் போது நமக்கு இந்த பாவங்கள் மறைகிறது, எல்லாம் மறைகிறது. இந்த புஸ்தி, அதாவது இந்த இருதயத்துக்கேற்ற ஒரு புஸ்தி, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பங்கடைவதற்காக இந்த வசனத்தை படிக்க 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 நம்ம இதயம் பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுகிறது. தேவன் மேல் பிரியமாய் இருந்த பிள்ளைகள். இதன் மூலம் நான் என்ன கண்டேன்னா, இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேருமே ஒவ்வொரு காரியத்தில் ஒரு மனசோர்வில் இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு தம்பிக்கு அண்ணனுக்கு கல்யாணம் எடுக்கலை அந்த ஒரு இது, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது, இந்த முடிஞ்சவங்களுக்கு காரியங்கள் செம்மையாக வாய்க்கவில்லை, அதுக்காக இருதயத்தை கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இது வந்தது, ஒரு பைபிள் இருக்கக்கூடிய அந்த மைக் இருக்கக்கூடியவங்க ஒரு இந்த இதை படிங்க. 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் ஒரு மைக்ல சத்தமா படிக்கலாம். அதாவது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கேளுங்க. உங்க இருதயத்தில் உள்ள பாரங்களையும் துக்கங்களையும் எல்லாம் மாற்றுகிற வசனமா இருக்கிறது. 4 வசனம். இதை நீங்கள் இருதயத்துக்குள் நல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு இதை சொல்றேன். 3, 4, 5, 6. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவன் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நீங்க இந்த 4 வசனத்தை கேட்கும்போது உங்க ஒவ்வொரு பேருக்கு இருதயத்திலையும் உள்ள வசனத்தின்படி இருக்கிறதா? இந்த 4 வசனத்தை கேட்கும்போது அதாவது இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு இது ஞாபகப்படுத்தினதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நம்ம வசனத்தை படித்து கொண்டு இருக்கிறோம், அதை வெறுமையாக போகக்கூடாது, அது நம்ம இருதயத்துக்குள்ளே போக வேண்டும். அந்த வசனத்துக்குள் என்ன அர்த்தம் இருக்கிறது, அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அது மிகவும் கவனமாக படித்துக்கொள்ள வேண்டும். அதாவது தாயும் தகப்பனும் தம்பியும் அண்ணனால கைவிடப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் இழுத்தார். வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டவனை இழுத்தார், ராஜாவாக மாற்றினார். தகப்பனும் நண்பர்களும் அந்த சகோதரனும் கைவிட்ட யோசேப்பை அவர் தூக்கி எங்கே செய்தார்? அடுத்த தேசத்தில் உயர பண்ணார், ராஜாவை போல. அதே போல கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தர் மேல் பற்றுதலா இருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் என்று உறுதியாக இருங்க. ஏன்னா இந்த 2 பேருமே அவங்க வனாந்தரத்தில் என்ன கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார், எனக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று உறுதியாக இருந்தார்கள். அதே போல நீங்களும் உறுதியாக இருங்கள். இந்த வசனத்தை படிக்கும்போது உள்கொள்ளுங்கள். அவர் இருதயத்துக்கேற்ற மன்னாவை அவர் தந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பேரும் பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து